வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷ்ங்க. 6/12/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு போட சொல்கிறீங்க. திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தெரியறதே பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே தெரியுங்க. அதுக்கு மேலே நாங்கள் வீடு வந்து எங்கள் ஒர்க்கில் முடிச்சுட்டு போடல. எப்படி இருந்தாலும் 4 மேலே ஆயிருங்க. வாங்க இன்றைய பச்சை மிளகாய் விலை பார்த்துடலாங்க. 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600 வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 400 வரைக்கும் விற்பனையாச்சுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 40 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் கரும்பு முருங்கை 170க்கும், செடி முருங்கை 150க்கும், மரத்துக்காய் 120க்கும் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 700 ரூபாயிலேருந்து 800 வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 40 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 to 500 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு அண்டு பை பார்த்தீங்கன்னா பந்தல் காயாக இருந்தால் 400 to 500க்கும், தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 200 to 300, 350க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாகை பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600 ரூபாயிலேருந்து 800 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 40 ரூபா ரேட்டில். பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 400 to 600, அதிகபட்ச விலை 700க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பாக்ஸ் அல்லது பை இரண்டுமே பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 450, 500 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கலரு நல்லா பெருவட்டு கலருங்க இருந்ததுன்னா 30 கிலோ கொண்ட போய் 600 வரைக்கும் போகுதுங்க. காய் கொஞ்சம் பொடி சைஸாக இருந்ததுன்னா 30 கிலோ கொண்ட போய் 300 வரைக்கும் தான் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச விலையை ஒரு கிலோ 140, 150க்கும், செகண்ட் குவாலிட்டி 120, 130க்கும், பல்லு பூண்டுகள் 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா நேற்றைய விலையோட கொஞ்சம் இன்றைக்கி ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த சனிக்கிழமை காட்டி பெரிய ஒரு மாற்றம்லாம் கிடையாதுங்க. வரத்து அதே வரத்தான வியாபாரிகளும் பெருசாக இன்றைக்கி வரலைங்க. 15 கிலோ கொண்ட சாகோ தெளிவான தக்காளி 500 ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க. மற்ற தக்காளி பார்த்தீங்கன்னா மதன் தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 450, 70ங்க. இதில் செகண்ட் குவாலிட்டி தக்காளி 400க்கும், கொஞ்சம் சைஸ் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 250, 300க்கும், ஓவராலாக 200 ரூபாயிலேருந்து பாக்ஸ் 500 வரைக்கும் தரை தக்காளி விற்பனையாச்சுங்க. பந்தல் தக்காளி 500 ரூபாயிலேருந்து மேலே விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவான கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு இருந்தால் 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு சில கட்டு தெளிவாக இருந்தால் கொஞ்சம் கட்டு பெருசாக இருந்தால் 12 ரூபா வரைக்கும் கூட போகுதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 800 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலை 40 to 45க்கும், செகண்ட் குவாலிட்டி 25 to 30க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஒரு கிலோ முதல் தரம் பார்த்தீங்கன்னா 60 to 65, 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 50 to 60க்கும், தேர்ட் குவாலிட்டி 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை 800 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ 20 ரூபாயும், சில்லறை விற்பனை 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. நெல்லிக்காய் ஒரு கிலோ 40 to 50 ரூபாய்ங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழங்க 2-3 வெரைட்டி வருதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு வெரைட்டிக்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய்ங்க 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 600, 650, ஒரு சில பை தெளிவாக இருந்தால் உள்கடை கால் உரிச்சாய் 700 ரூபாய்க்கு போயிருக்கலாங்க. மற்ற கொஞ்சம் சைஸ் கம்மியாக குவாலிட்டி எல்லாம் தரம் இல்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலேருந்து 600, 650க்கு ஒரு சில பைக்கு விற்பனையாச்சுங்க. கத்திரிக்காய் சிம்ரன் 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 400 to 500 வரைக்கும், பவானி 500 to 700 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் 400 ரூபாயிலேருந்து 600 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ 80க்கும், குறைந்தபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் பழம் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 60 ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வரது எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் எதிர்பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 40 ரூபாயிலேருந்து 52 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. பச்சை வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 35, 40 வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. 52 வரைக்கும் வாங்கிக்கிறது பற்றை பழைய 3 மாத வெங்காயங்க.
திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கிலோ கொண்ட போய் பழைய வெங்காயம் 1400 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையாக 800 ரூபாயிலேருந்தே வெங்காயம் வந்து விற்பனையாகுதுங்க. ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 55 ரூபா ரேட் வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் விற்பனை ஆகுதுன்னு சொல்லாங்க. பச்சைக்காய் பார்த்திங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் 20 கிலோ கொண்ட போய் பெரிய வரத்து கிடையாதுங்க. ஒரு சில பை வந்தாலுமே அது 800 900 ரூபாய்க்கு தான் போகுதுங்க. பற்றைக்காய் அளவுக்கு பார்த்திங்கன்னா பைக்கு ஒரு 400 500 கம்மியாக தான் போகுதுங்க. பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா 32 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை விற்பனையாகுது. குறைந்தபட்ச விலையை ஒரு கிலோ 10 ரூபாயிலேருந்தே கிடைக்குதுங்க, காயின் சைஸை பொறுத்து. அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க. 40 மூட்டை 400 to 450 ரூபா வரைக்கும் விற்பனையாகும் திருப்பூர் மார்க்கெட்டில். பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூசணி 40 மூட்டை 600 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 400 ரேட்டில் விற்பனையாகுதுங்க. அதே 25 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 500 to 600 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பூ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகாமல் கொஞ்சம் சரியில்லாமல் வருதுங்க. தேங்காய் கொஞ்சம் விலை குறைவுங்க. சிறிய ரக தேங்காய் 10 to 12க்கும், மீடியம் சைஸ் 18 to 22க்கும், ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெருவட்டு பார்த்தீங்கன்னா 28 to 30 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சுண்டைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. கோவக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ 20க்கும், சில்லறை விற்பனை 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. கொய்யாப்பழம் ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. இப்போ திருப்பூர் மார்க்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் 9 மணிக்கு போட சொல்கிறீங்க. திருப்பூர் மார்க்கெட் டைமிங்கே பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குங்க. அனைத்து காய் விற்பனை ரிசல்ட்டு கடைசியில் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு ரிசல்ட் தெரியுங்க. 2 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சு எடிட் பண்ணி போடல குறைஞ்சபட்சம் 4 to 5 மணி ஆகுங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆயிருங்க அப்டேட்.